முதல்வர் வீட்டுக்கான முறவாசல் வேலையை செய்கிறாரு. முதல்வரோட கூடவே சுற்றுறாரு. துணை முதல்வருக்கு கூட அவர் கூட எங்கெங்கெல்லாம் தேவையான இடத்திற்கு அவர் கூட போகிறாரு. அப்புறம் குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக இருக்காரு. இவருடைய தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருக்காரு. மாவட்ட செயலாளராக இருக்காரு. சிஎம்டிஏ அப்ரூவலுக்கு இருக்காரு. அப்போ ரத்னவேல் பாண்டியன் யாரு? வைகோவோட சீனியராக இருந்தவர், நெல்லை மாவட்ட திமுக செயலாளராக இருந்தவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆனாரு. அப்ப எப்படி? அப்ப நீங்க நீதிமன்றத்துல நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா சொல்லலாமா? இவனை என்ன சொல்றான், அவங்க என்னைக்காவது காவடி எடுத்திருக்காங்களா? பாப்பான் என்னைக்காவது அளவு, அதோட அடினாதான் அதான் பாப்பான் அளவு குத்திருக்கானா? பாப்பான் காவடி எடுத்திருக்கானா? நான் அளவு குத்தினா எத்தனை பிராமணன் நான் காமிக்கணும், காவடி எடுத்த எத்தனை பிராமணன் நான் காமிக்கணும். இவனுக்கு எல்லாமே லூசு பயில. மொத்த கும்பலே நம்ம இவங்கள்ட்ட போய் பார்த்தோம்னா ஒரு மனநோயாளிகள் கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் இந்த பயிலை பற்றி பேசினாலே வரும். இப்போ தமிழ்நாட்டில் திமுக யாரையாவது பாராட்டுச்சுன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஒன்று பிரிவினைவாதியாக இருப்பான், இல்லை நக்சல் ஆதரிக்கிறவனாக இருப்பான், இல்லை அவன் ஊர் அடித்து ஒலையில போடுறவனாக இருப்பான், இல்லை நம்பர் 2 வியாபாரம் செய்கிறவனாக இருப்பான், இல்லை சாராயம் காய்ச்சிறவனாக இருப்பான், அவன் இல்லை ஒரு மோஸ்ட் அன்எத்திக்கல் ஃபெலோவாக இருப்பான், இல்லை அன்ரூலி எலிமெண்ட்டாக இருப்பான், இல்லை ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக இருப்பான். இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் திமுக பாராட்டும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். பக்தர்களை மிரட்டிய சேகர் பாபு, திருத்தணியில் சபரீசனுக்காக பக்தர்களுக்கு நெருக்கடி, சபரிமலையில் செயற்கை குங்குமம். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பாராளுமன்றத்தில் கிண்டலாக பேசிய டி.ஆர். பாலு, தீப தூணை சர்வே கல் என்று சொல்லும் கனிமொழி. ஒரு பக்கம் திமுகவுடன் பேச்சுவார்த்தையும், மறுபக்கம் விஜயுடன் ஆலோசனை, காங்கிரஸ் போடும் நாடகம். தமிழ் ஜனம் டிவியை பிரஸ் கிளப் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எதிர்ப்பு தெரிவித்த திருமுருகன் காந்தி. யார் அழுத்தத்திற்கும் அடிபணியாதவர் மோடி, ரஷ்ய அதிபர் புடின். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம் சார். முதல் செய்தியாக 3 செய்திகளாக நம்ம பார்க்குறோம். ஒன்று என்னென்னா, பக்தர்களை அப்படியே மிரட்டுறார் சேகர் பாபு. நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் 4 மணி நேரமாக, நீங்கள் ஏதோ விஐபி தர்ஷன்னு ரொம்ப நேரமாக யாரையோ அழைச்சிட்டுலாம் போகிறீங்க. அவருடைய ஆதிகால தொழிலுக்கு அதை ஒருத்தர் வீடியோ எடுக்கிறோன்னே அப்படியே இந்த கேமரா மொபைல் அப்படி பிடுங்க பார்க்குறாரு. எப்பாமா அப்படின்னு ஒருமையில் பெண் பக்தர்கள்லாம் சொல்கிறாரு. அது அவருடைய யூஸ்வலாக சொல்கிறாரு. 2 நாள் முன்னாடி நமக்கு வந்த செய்தி என்னன்னா, திருத்தணியில் அவங்க முதல் குடும்பத்தை சார்ந்த மாப்பிள்ளை படை பரிவாரங்களோடு அவருடைய பிஸ்னஸ் நண்பர்களோடு போயிருக்காரு. அவர் ஒரு ஸ்பெஷல், அவரே ஒரு கடவுள் மாதிரி இப்போ தமிழகத்திற்கு வாக்கப்பட்டு வந்திருக்கிறாரு. அதனால் சாமி பார்க்க வேண்டிய சாதாரண பக்தர்கள் 3-4 மணி நேரம் வெயிட் பண்ணி வந்திருக்காங்க கார்த்திகை அன்னைக்கு. அடுத்தது என்னென்னா, இப்போ சபரிமலையில், ஏன்னா திராவிட மாடலுங்கிறதுனால அதையும் சேர்த்து சொல்ல வேண்டிய, சபரிமலையில் இப்போ செயற்கை குங்குமம் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கண்டிச்சிருக்குது தேவசம்போட. இந்த 3 செய்தியும் எப்படி பார்க்கலாம்? அந்த 3ல் முதல் செய்தி, நீங்கள் சேகர் பாபு மிரட்டினார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சேகர் பாபு பேக் டு ஃபார்ம், அவருடைய ஆதிகால தொழிலை கையில் எடுத்து விட்டார். அது அவருடைய சுபாவம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அவர் மேயர் பிரியாவே அடிச்சு விடு. இந்த தமிழகத்தின் பொம்மை முதல்வரை கூட அவர் தான் ஆட்டி வைக்கிற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பொம்மலாட்டக்காரராக தான் நான் இவரை பார்க்குறேன். பொம்மை முதல்வர் பொம்மை. அவர் அந்த பொம்மலாட்டம் பார்த்துருப்பீங்க நீங்களும். அடிப்படையில் கிராமம் தாங்க, விரல் அந்த இதை வச்சு ஆட்டும்போது அந்த நூலில் ஆடக்கூடிய பொம்மையாக தான் ஸ்டாலினை இது பொதுவாக மக்கள் பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இவர் தான் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறார். நம்ம ஏற்கனவே பேசினது தான். முதல்வர் வீட்டுக்கான முறவாசல் வேலையை செய்கிறாரு. முதல்வரோட கூடவே சுற்றுறாரு. துணை முதல்வருக்கு கூட அவர் கூட எங்கெங்கெல்லாம் தேவையான இடத்திற்கு அவர் கூட போகிறாரு. அப்புறம் குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக இருக்காரு. இவருடைய தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருக்காரு. மாவட்ட செயலாளராக இருக்காரு. சிஎம்டிஏ அப்ரூவலுக்கு இருக்காரு. அப்புறம் இதெல்லாம் போனா போகுதுன்னு பார்த்தேமா ரொம்ப என்னடா அவசரம், சாமியெல்லாம் எங்கடா போயிட போகுது, பெரிய சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு
அது காவி வெட்டி கட்டிப்பாரு, தாடி வளர்த்துப்பாரு, சந்தனம் பூசிப்பாரு, அப்படியே சட்டை இல்லாமல் போய் இருமுடியோட போஸ் கொடுப்பாரு, சதுருக்கா உடைப்பாரு, எல்லாம் பண்ணுவார். ஆனால் பாருங்க அத்தனை அடாத செயலும் பண்ணுவார். திருப்பரங்குன்றத்துக்கு அப்பீல் போட்ட போதே தெரியவானாமா இவங்களுடைய கேவலம் தெரியவானாமா? அப்படி இருக்கிறவர் அவருடைய பழைய தொழில் நீங்க அவர் கணபதியர் பேக்கரி டீலிங் பழைய தொழில்னா அவர் அதெல்லாம் செய்யறது இல்லைன்னே முடிவுக்கு இல்லை. அது வெளியில தெரிஞ்சு செய்யறது இல்லை, அது வெளியில தெரிஞ்சு செய்யறது இல்லை. மதுசூதனன் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலராக இருந்தாரு. அது வேண்டாம், அது நீங்க என்ன அந்த கணபதியர் பேக்கரி டீலிங்குள்ள நான் போகல, நம்ம அதை சொல்லவும் முடியாது, நம்ம அது அவசியமும் இல்லை. தனிநபர் தாக்குதல் நம்ம தொடுப்பது நம்முடைய வேலை இல்லை. அது அவங்களுடைய ஆசாபாசங்கள், அவங்க எப்படி வந்தாங்கன்னு அலசி ஆராயிறது நம்ம வேலை இல்லை. இருந்தாலும் நான் அந்த போற போக்குல அவருடைய பழைய தொழில்னு சொன்னதை நீங்க உங்களுக்கு கணபதியர் பேக்கரி டீலிங் வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அதை அழிச்சிருங்கிறதுக்கு தான் இவ்வளவு வியாக்கியானம் சொன்னது உங்களுக்கு. அவரு அந்த மிரட்டுறது உருட்டுறது, அவர் வட்ட செயலாளராக இருந்த காலத்திலேருந்து மதுவை கையில வச்சுக்கிட்டு, மது இந்த சென்ஸ் நாட் ட்ரிங்கிங் மது, மதுசூதனனை கையில வச்சுட்டு அங்க போட்ட ஆட்டங்களா இருக்கட்டும், அப்புறம் ஆதியார்கிட்ட போய் மோதினதா இருக்கட்டும், இங்க எஸ் ஜெயக்குமார்னு திருவையாறுக்காரர் எம்எல்ஏவா கொறடாவா இருந்தாரு, அவர்கிட்ட மோதல் போக்க கடைபிடித்ததா இருக்கட்டும், அங்க டி ஜெயக்குமார்கிட்ட மோதல் போக்க கடைபிடித்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி அவருடைய வரலாறு தனி வரலாறு. அதுக்கப்புறம் சமீப வரலாறு எல்லாருக்கும் தெரியணும்னா அவங்க மருமக பிள்ளை எப்படி டீல் பண்ணாருங்கிறது. அவர் கோவிலில் போய் இப்படி அராஜகம் பண்றதுங்கிறது இது முதல் தர கிடையாது. ஒரு அமைச்சர் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கணும், ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். திருச்செந்தூர் கோவிலில் போய் மிரட்டினாரு. ஏன் திருப்பதி கோவிலில் போய் 24 மணி நேரம் நிற்ப, இங்கே குழந்தை அழுதுன்னு சொன்னதுக்கு கூட அது போமா வேலையை பாருமா, வாமா போமாங்கிறது கூட ஒரு சாதாரணமான வார்த்தை. மெட்ராஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாப்பா போப்பா வா போ சகஜமான வார்த்தை. ஆனால் அந்த மாடுலேஷன் இருக்கு பாருங்க, குழந்தை அழுதுங்க பால் வேணுங்க அப்படின்னா எனக்கு இன்னும் அதுக்கு என் காதில் அந்த அம்மாவோட குரல் ரீங்கார முடியுது. திருச்செந்தூர்ல 3-4 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஒட்டி அடுத்தது ஒருத்தர் இறந்தும் போயிட்டாரு. அதை பத்தி கவலையே படல. அது போய் அவங்கள்ட்ட இல்ல எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரே யமதர்மராஜனுக்கு கிட்ட மனு எழுதி போட்டு சித்திரகுப்தனை அழைச்சிட்டு போக சொல்லி இவரே எருமாட்டு மேல பாசக்கயத்தை போட்டு ஏறி போயிட்டாரு அப்படின்னு அவங்க குடும்பம் எழுதி கொடுக்கல. மீதி எல்லா இதுவுமே இவங்க என்னென்னலாம் ஆர்கெஸ்ட்ரா வச்சு செஞ்சிருந்தாங்களோ, ஸ்டேஜ் மேனேஜ் பண்ணாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போனாங்க. அதனால இவர் அமைச்சருங்கிறத மறந்துட்டு இவர் ஒரு ரொம்ப கேவலமான வேலைகளில் வழக்கம் போல ஈடுபடுறார். ஏன்னா கேவலமான வேலையில் அவர் ஈடுபட்டாருங்க. அவர் கண்ணியமானவருங்க. கண்ணியத்துக்கு இந்த பயலுக்கும் சம்மந்தமே கிடையாது. பேச்சில் மட்டும் நல்லா வாய் நிறைய பேசுவாங்க. அதே மாதிரி அடுத்த செய்தி இதுலயே 3ல் இது ஒன்று. 2வது மருமக பிள்ளை. அங்கேயும் இந்த அல்லேலியா பாபு வந்துடுறாரு. இந்த அல்லேலியா பாபுவோட வேலை மதமாற்றத்தை தடுக்கணும், கோவிலில் கிரிப்டோ வரக்கூடாது, கோவில் நிலங்கள் கொள்ளை போகக்கூடாது, கோவிலுடைய ஆகமங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு கோவிலுடைய பண்டிகைகளும் பாதுகாக்கப்படணும். இதெல்லாம் எதையுமே செய்யாம முடிஞ்ச வரைக்கும் எதேச்ச அதிகாரமா கோவிலை பூட்டு வராங்க, விஐபி தரிசனத்துக்கு வராங்க. அதனால நீங்க அதுவும் பாருங்க, திருக்கார்த்திகை அன்னைக்கு 108 விளக்கு ஏற்றி வழிபட்டா செல்வம் பெருகும் அப்படின்னு யாரோ ஜோசிகாரன் சொன்னானா என்னன்னு தெரியல. ஏதோ ஒன்று எதா இருந்தா என்ன, இதே இவர் தான் நம்ம தம்பி ஒருத்தரோட தான் திருச்செந்தூர் போய் சத்துரு சம்ஹார இது பண்ண போனாரு. அதனால அவர் தொடர்ந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவர் தான். ஆனா என்ன அராஜகம்னா வந்த பக்தர்களை வெளியில காவடி எடுத்து வரான். ஏற்கனவே பார்த்தோம் தென்காசியில அவங்க அப்பாவுக்காக 30ஆவது நாள் காரியம் கோவிலையே போய் எல்லாம் இது பண்ணி, அதான் உங்களுக்கு காரிய ஈமைச்சடங்கு, இறுதி காரியங்கள், அந்திம காரியங்கள் பண்றதுக்குன்னு வேற ஒரு தனியா படித்துறையிலையோ குளத்தங்கரையிலையோ மண்டபத்திலையோ, கபாலி கோவிலில் கூட நாளைக்கே இருக்குங்க. அலையன்ஸுக்கு எழுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு நேர் ஏற்ற மாதிரி வடக்கு கரையில் ராமகிருஷ்ணா மட் ரோட்ல ஒரு மண்டபமே இருக்கு. இந்த மண்டபத்தில் தான் உங்களுக்கு எல்லா காரியங்களும் பண்றாங்க, கோவிலில் போய் பண்றது இல்லை. ஆனால் இவங்க என்னமோ புது எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்திகளில் பேசின உடனே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலைச்சு இது பண்றாங்க. அந்த அளவுக்கு மருமக பிள்ளை கொஞ்சம் பணம் இருக்குங்கிற ஆணவமாக இருந்தாலும் திமிர் இல்லாமல் இருப்பாரு, பக்திமானா இருப்பாருன்னு நினைச்சா அவரும் இப்படிதான் இருக்காரு. இந்த வழியில தான் நாங்க வரோம்னு பெருமை பீத்திக்கக்கூடியவர் பினராயி விஜயன். அவங்களும் மதம் ஒரு அபினி அப்படின்னு சொல்லிட்டு 9 கஜ புடவைய தலையில சுத்திப்பான் அப்படின்னு வெற்றி கொண்டான்னு சொன்னார். நான் சொல்லலை. அதுவும் நம்ம கூட பிஜேபி கூட கூட்டணியை வச்சிருந்த போது திமுகவை மதவெறியர்களுடன் கூட்டணி வைத்துள்ளார்கள். யாரா மதவெறியா, 9 கஜம் புடவைய தலையில சுத்திட்டு இருக்கிறவன் மதவெறின்னு நம்மள சொல்றான் பாரு அப்படின்னு வெற்றி கொண்டான்னு சொன்னதை கம்யூனிஸ்டை தான் அட்டாக் பண்ணி சொன்னாரு. மதம் ஒரு அபினின்னு சொல்லி இந்து மதத்தை பற்றி மட்டும் வாய் கிழிய பேசி இந்து மதத்தை எப்படி திராவிட மாடல் ஆட்சி ஒழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றதோ, ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவிற்கும் வாடி இருக்குமாம் கொக்குன்னு
எப்படி அந்த அப்படியே பொறுமையாக கொக்கு காத்துட்டு இருக்குமா, அந்த மாதிரி எங்கடா சந்தர்ப்பம் கிடைக்கும் சபரிமலையில் நம்ம ஆகமத்தை மீறணும், ஓகே டன், உடனே அதில் அவள் பைக்குள்ள இதெல்லாம் வேற சானிட்டரி நாப்கின்லாம் வேற வச்சுட்டு ஊற்றி வந்தா. ஆனால் அவனுங்கெல்லாம் அந்த அடுத்த தேர்தலையும் ஜெயிச்சு நல்லா இருக்கானுங்க பாருங்க. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து கடவுள் கண்டிப்பாக கூலி கொடுப்பான்னு வச்சுங்க. அதனால எத்தனை பேரோட வைத்தறிச்சல். இப்போ அடுத்த அடாவடி செயல் வந்து சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கே ஃபாரின் போக வேண்டியதாக இருக்குது. இருக்கு எல்லாருக்கும் இருக்கு. அது இங்கே தமிழ்நாட்டுக்கு இருக்கு, இது கேரளாவுக்கும் இருக்கு. அது வந்து கிருபானந்த வாரியார் சொன்னதான் நான் மீண்டும் நினைவு கூர்றேன். இந்த ஜப்பான் டாக்டர் பேரை, அமெரிக்கா டாக்டர் பேரை சொல்லி அவரே வந்தா கூட பேசின நாஸ்திகத்துக்கு தொண்டையில புத்துநோய் தான் வரும்னாரு. அதனால பண்ணின தர்மம் என்னைக்குமே தோக்காது, தர்மம் என்றைக்கடா தோத்ததுதான். அதனால அவர் என்ன பண்றாரு, அடுத்தது நெத்தியில குங்குமம் வச்சா அந்த நெத்தி பளிச்சுன்னு மங்களகரமா இருக்கணும், லட்சுமிகரமா இருக்கணுங்கிறது. அந்த நெத்தியெல்லாம் புண்ணு வர அளவுக்கு ஆகி, சில பேருக்கு பாருங்க அந்த அந்த இதுலெல்லாம் சேர்த்து தான் சொன்னா, இதெல்லாம் படிக்காரம் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு தான் குங்குமம் தயார் பண்ணுவாங்க. அந்த ரேஷியோ கொஞ்சம் மாறி போச்சுன்னா கூட வீட்டிலேயே தயாரிக்கிற குங்குமம், தாழம்பு குங்குமம் வீட்டிலேயே தயாரிக்கிறதா இருந்தால் கூட நெத்தி உங்களுக்கு புண்ணாயிடும். அந்த அளவுக்கு சென்சிட்டிவான விஷயம் குங்குமங்கிறது. அதில் போய் கெமிக்கலை சேர்ந்ததை கொடுக்காதரான்னு சொல்லி தடை போட்டிருந்தா கூட நீ யாரா என்ன கேட்க. தமிழ்நாட்டில் எப்படி கோவில் விஷயத்தில் நீதிபதிகளை மதிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பினராயி விஜயனும் மதிக்கிறாரு. இந்த ரெண்டு பேரும் ஊழல் செய்கிறதுல ஒன்று, இந்து மத எதிர்ப்பில் ஒன்று, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டில் ஒரே மாதிரி, அதே மாதிரி கோவில்களையும் நாசம் பண்ணுறதுலையும் இந்த ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் ஒரே மாதிரி இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம முயற்சி செய்கிறோம், நம்மளை இறைவன் ஒரு கருவியாக பயன்படுத்துவான்னு நினைக்கிறோம். இதெல்லாம் தாண்டி தப்பு செஞ்சவன் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இவங்க ரெண்டு பேருக்குமே இறைவன் சன்னிதானத்தில் கண்டிப்பாக இருக்கு. அடுத்ததும் இறைவன் சம்பந்தமான ஒரு செய்தி தான். என்னென்னா, திருப்பரங்குன்றம் பார்க்குறோம், 2 நாட்களாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இந்த தீர்ப்பை வந்து செயல்படுத்தாமல் திமுக எப்படி செயல்படுகிறதுன்னு பார்க்குறோம். அதற்கு அதிகாரிகளை, போலீஸ் அதிகாரிகளை ஒரு கருவியாக பயன்படுத்தாங்க. இது ஒரு பக்கம். இது குறித்து இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு வரணும்னு சொல்லி டிஆர் பாலு பேசும் பொழுது மதுரை நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதனை குறிப்பிட்டு அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஜட்ஜ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுதே எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு எழுந்திரிச்சு அதற்கு ஆட்சேபம் தெரிவித்து சபை குறிப்பிலிருந்தே அதை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு பிறகு எல்முருகன் அதற்கு பதில் சொன்னார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிறகு ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை இப்படி திமுக நடந்து கொண்டதுங்கிறது ஒரு பக்கம், அதை தோலுரித்தது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கனிமொழி என்ன சொல்கிறார், போகிற போக்கில் அது வந்து தமிழகத்தில் மதவெறியை தூண்டுவதற்காக பாஜக வேலை செய்கிறது, அதாவது அது ஒரு எல்லைக்கல் மாதிரி வச்சுருந்துருக்காங்க பிரிட்டிஷ் காலத்தில், அதை போய் இப்போ தீபத்தூன்னு சொல்லி மத கலவரத்தை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? இதில் 2 கேள்வி முன்வைக்கிறீங்க. அதில் 2வது கேள்விக்கு முன்னாடி பதில் சொல்கிறேன். அக்கா கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல, தமிழகத்தில் இளம் விதவைகள் உருவாகுகிறார்கள் அப்படின்னு அந்த 2021 வரைக்கும் அக்காவுக்கு அப்படியே நவத்வாரத்துலேயும் நெருப்பு வச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் இப்போ அப்படியே நவத்வாரத்துலேயும் நம்ம பனநொங்கு, இளநீ, இதெல்லாம் கத்தாழ இதெல்லாம் வச்ச மாதிரி அவங்க அப்படியே கூல் டவுன் ஆகி இப்போ வந்து அதை பற்றி இங்கே வந்து என்ன கேள்வி கேட்குறேன். ஒரு ரிப்போர்ட்டர், வின் டிவி ரிப்போர்ட்டர் டெல்லியில் கேட்ட போது, அதாவது என்னன்னா அவங்க தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி கேள்வி கேட்கணும், டெல்லியில் வேற மாதிரி கேட்கணும்னு அவங்க ஏதோ உங்களுக்கு என்ன கேள்வி, அவங்க அண்ணனுக்கு வந்து கேள்வி பதில் எழுதி கொடுத்துட்ற மாதிரி இவங்களுக்கும் வந்து இவங்க சொல்கிற கேள்வி தான் அவங்க கேட்கணும். நான் கிழிச்ச கோட்டை என் பொண்டாட்டி தாண்ட மாட்டா, நான் எங்கே கோடு கிழிக்கணும்னு என் பொண்டாட்டி சொல்லிடுவா அப்படிங்கிற கதை தான் அவங்களுக்கும். ரிப்போர்ட்டர்ஸ் என்ன கேள்வி வேணா கேட்கலாம், என்ன கேளுங்க, அண்ணனை தானே கேட்குறீங்க கேளுங்கிறோம், ஆனால் என்ன கேள்விங்கிறத சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவ்வளோ ஒரு பயங்கரமான ஜனநாயகவாதி அக்கா, நாளும் தெரிஞ்ச ஏகாம்பரம், எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி அவங்க வந்து கடைசியில் பல்லிழிக்குது அவங்களுடைய அறிவு. அவங்க என்ன சொல்றாங்க, அது எல்லைக்கல், சர்வேக்கல். அதை சொன்னது யாரு முதல்ல, அந்த சு வெங்கடேசன். அது என்னமோ அது கொஞ்சம் ஸ்டாமர் ஆகுது, என்னன்னு தெரியல. அந்த அவரை பாட்டா சொல்லணும்னு நினைக்காதீங்க, சு வெங்கடேசன். அந்த வெங்கடேசன் இருக்கான்ல, அவன் தான் நான். அதுக்கப்புறம் எல்லா பயிலும் இப்போ தூக்கிட்டு அலையிறானே. நான் என்ன கேட்குறேன், எல்லைக்கல்னா ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குமா? எல்லைக்கல்னா அந்த மலையிலே ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப அந்த மொத்த மலையே அந்த இதுதானே, ஸ்தூபி தானே, எங்கேயோ அடிச்சான் பல்லு போச்சாங்கிற கதையா லூசு பயலுக. எல்லைக்கல்னா 4 எல்லைக்கல் இருக்கணும், 4 பக்கமும் இருக்கணும். மலையிலேயே அதோ கோவிலுக்கு சொந்தமானது. காலப்போக்கில் இந்த பயில வந்துட்டான்னு வச்சுங்க, தர்காவுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அது வேற.
நாமளும் அப்போ சும்மா இருந்துட்டோம். இப்பயும் நம்ம வந்து மீட்க தான் பார்க்குறோம். நம்ம ஒரு தடுப்பாட்டம் தான் ஆடிட்டு இருக்கோம். அஃபென்சிவாக நம்ம போகாது தான் நம்மளுடைய தப்புன்னு தோணுது. என்ன சொல்கிறாங்க, 4 எல்லைக்கல். எல்லைக்கல் எப்படி 8 அடி உயரத்துக்கு இருக்கும்? நீங்கள் எல்லைக்கல் யாருக்குமே புரியலன்னா நான் சொல்கிறேன். விவேக்கோட ஒரு சினிமாவில் சொல்லுவார் பாருங்க, என்னடா அது மைல்கல் சாமிக்கெல்லாம் வந்து அந்த காமெடி நடிகர் இருக்கான வையாபுரி, அதுக்கு திருநீரெல்லாம் பூசி மஞ்சளை பூசி எங்கள் குலதெய்வம் சாமி தான் அப்படின்னோடனே அந்த படத்தில் கிண்டல் அடிப்பார் பாருங்க விவேக். அந்த ஹைட்டில் தான் உங்களுக்கு 4 எல்லைக்கல், எல்லைக்கல்லே அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. எந்த எல்லைக்கல்லில் சிற்ப வேலை இருக்கு? நம்ம வீட்டில் நீங்களும் அடிப்படையில் கிராமம் தான். இப்போ பல பேருக்கு தோக்கிற கல்லே தெரியாது. தோக்கிற கல்னா குழந்தைங்களை போட்டு யாராவது வெளுக்கும் போது அடித்தாதான் வந்து ஏன் தோக்கிற கல் மாதிரி பயன்படுத்துகிறேமோ. வீட்டில் தோக்கிற கல்லும் கருங்கல் தான், இட்லி மாவாட்டுறதும் கருங்கல் தான், அதே மாதிரி அம்மி அரைக்கிறதும் கருங்கல் தான். அதில் எங்கேயாவது சிற்ப வேலை இருக்குமா? எல்லைக்கல்ல எங்கேயாவது சிற்ப வேலை இருக்குமா? இதில் சிற்ப வேலை இருக்கு. அதோடு இல்லாமல் இதோட உயரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 அடி 7 அடிக்கு மேலே இருக்கு. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா அதில் 2-3 லிட்டருக்கு மேலே எண்ணெய் ஊற்றி திரி போடுற மாதிரி இருக்கு. எந்த எல்லைக்கல்ல எப்படி இருக்கும்? முன்னாடி 4 எல்லை இல்லாமல் ஒரே ஒரு அது என்ன மொட்டை பயலாது இல்லை, அது பல கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ண மாதிரி தனியாக நிற்கிது அந்த கல். வேற யாரும் கற்பனை பண்ணிக்காதீங்க. தனிநபர் தாக்குதல் கூடாதுன்னு நம்ம வீரத்துறவி ஐயா எனக்கு சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காரு. அது மொட்டைப்பாய மாதிரி தனியாக நிற்கிதுங்க. அது அப்படி இருக்கும்போது அது எப்படி எல்லைக்கல் ஆகும்? எங்கேயோ அடித்தான் பல்லு போச்சாங்கிற கதையை இவனுங்க வந்து இஷ்டத்துக்கு பீலா விடுறானுங்க. அதனால அக்கா, நீங்கள் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்க. அது வந்து ஏற்கனவே இன்னைக்கு இளம் சிங்கம் அண்ணாமலை பேட்டியில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. 2004 5 வந்து இஸ்லாமியர்களே எழுதி கொடுத்தது என்னன்னா 16 மீட்டர் தொலைவிலேயே நீங்க விளக்கேத்தீங்க, எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் இவங்கெல்லாம் ஏன் கத்துறாங்க? இவங்கெல்லாம் சுன்னத் பண்ணிட்டு வந்துட்டாங்களா? எனக்கு அதான் தெரியல. எனக்கு யாருக்கு திமுகவினருக்கு அப்படி சொல்றீங்க? வேற எதுவும்லாம் யோசிக்க, திமுக காரங்க சொல்றேன், இவங்கெல்லாம் சுன்னத் பண்ணிட்டு வந்துட்டாங்களா? இது வந்து கனிமொழி அக்காக்கான பதில். அப்ப ஏன் இதுல இல்ல எல்லைக்கல்? அந்த சிக்கந்தர் தர்கால ஏன் இல்லை எல்லைக்கல்? ஏன் மீதி மலையில இல்லை? மருதமலையில இல்லை, திருத்தணி மலையில இல்லை, பழனி மலையில இல்லை, ஏன் இல்லை? அதனால கொஞ்சமாவது ஒரு கேட்குறவன் கேனையான்னா கேழ்வர்களை நெய் வழியுதுன்னு சொல்லக்கூடாது. கேர் வச்சு ஏரோப்ளைன் ஓட்டினாங்க அப்படிலாம் இவங்க பாட்டுக்கு அளந்து விடக்கூடாது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். இது வந்து 1960 நினச்சிட்டு அக்கா இன்னும் பீலா விட்டுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் முதல் கேள்வி, டிஆர் பாலு. அவர் வந்து செஞ்சோற்றுக்கடன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் ஜட்ஜ். மிஸ்டர் பாலு, நல்லா புரிஞ்சுங்க, ஆர்எஸ்எஸ் ஜட்ஜுன்னு நீங்க காயின் பண்றவரா? அது இன்னைக்குதான் ஜட்ஜு. ஆர்எஸ்எஸ் காரன் ஒரு சங்கி. உங்க பார்வையில எனக்கு தெரிஞ்ச ஜிஆர் சுவாமிநாதன் மாதிரி ஒரு நேர்மையான நீதிபதியை நம்ம பார்க்க முடியாது. ஆனந்த் வெங்கடேஷா இருக்கட்டும், ஜிஆர் சுவாமிநாதனா இருக்கட்டும். மனுஷிங்கிற ஒரு படத்தை நாம ரிஜெக்ட் பண்ணோம். ரிஜெக்ட் பண்ணதுக்கு அந்த படத்தை வந்து பார்த்தது ஆனந்த் வெங்கடேஷ் வந்து பார்த்துட்டு தான் கிளியரன்ஸ் கொடுத்தாரு. அந்த படம் இந்து தர்மத்தையும் இந்து தெய்வங்களையும் குறிப்பிட்ட ஜாதியும் அவ்வளவு கேவலமா கிண்டல் அடிச்சு அர்பன் நக்சல்ஸை டெவலப் பண்ற மாதிரி, குளோரிஃபை பண்ற மாதிரி படம். நீதியை நாங்க 3 தடவை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து பார்த்துட்டு அந்த படத்தை பாஸ் பண்ணார். அவரை இந்த பயலுவை அவரையும் சங்கின்னு ஏத்துறானுங்க. இதே ஜிஆர் சுவாமிநாதன் பெருமாள் முருகனுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்தாரு. நக்சலை விடுதலை செஞ்ச போது இதே அரங்கத்துல பாலகௌதமன் அந்த தீர்ப்பை விமர்சிச்சு பேசியிருந்தார். நீதிபதியை விமர்சிக்கல, அவர் கொடுத்த நீதியை விமர்சிச்சு. அதனால மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி ஜிஆர் சுவாமிநாதனை வந்து நீங்க சங்கி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப ரத்னவேல் பாண்டியன் யாரு? வைகோவோட சீனியரா இருந்தவர், நெல்லை மாவட்ட திமுக செயலாளராக இருந்தவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆனாரு. அப்ப எப்படி? அப்ப நீங்க நீதிமன்றத்துல நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா சொல்லலாமா? தாலி அறுக்க கூடாது, பொது வெளியில் தாலி அறுப்பது கேவலமான விஷயம், அது தர்மத்தை கொச்சைப்படுத்தும் விஷயம்னு சொல்லி கோர்ட்ல போய் நம்ம ஆளுங்க ஸ்டே வாங்குறாங்க. 2015 ராத்திரி 7-8 மணி வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஸ்டே வரல. 9 மணிக்கு போய் இவர் வீட்டை கதவை தட்டி, ஹரிபரந்தாமன் வீட்டை கதவை தட்டி தீக்காக்காரன் அதுக்கு ஸ்டே வாங்கிடலாம். நம்ம ஆளுங்க 10 மணி ஆன உடனே சரி இனிமேல் யாரும் கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டான்னு நினைச்சு விட்டுறதுனால அந்த காலையில 9 மணிக்கு நம்ம போயிடுவோம்னு
இது பண்ணிட்டு நான் அண்ணன் ஹெச் ராஜா எல்லாரும் பெரியார் திடலை நோக்கி போகும்போது கொஞ்சம் இருங்க 100 மீட்டர் தள்ளி இருங்கன்றாங்க. எக்மோர் பிரிட்ஜிலேயே காத்திருந்துட்டு அப்புறம் திரும்பி வந்தோம். காலையில் 7 மணிக்கே முடிச்சுட்டானுங்க தாலி இருக்கிற விஷயத்த. தாலி இருக்கிறது ஹரிபரந்தாமன் வீட்டுல இருந்தோ வீரமணி வீட்டுல இருந்தோ கூட்டு போய் அறுத்திருந்தாங்கன்னா நமக்கு ஒன்றும் அப்படி சுப வீட்டுல இருந்தோ கூட்டு போய் அறுத்திருந்தாங்கன்னா நாம ஏங்க அதை பத்தி வருத்தப்பட போறோம்? நீங்க வாரையை கால் பிடிச்சிட்டு வந்து நீங்க பண்றதுனால தான் நம்ம விமர்சிக்கிறோம். அந்த தீர்ப்பை கொடுத்த ஹரிபரந்தாமன் யாரு? ராத்திரி 10 மணிக்கு தாலி அறுக்க தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பெரியார் திடல்ல போய் நிக்கிறானே, அந்த ஆள் யாரு? அப்ப அது மாதிரி ஒரு செம்பட்டையா ஒருத்தருக்கு முடியும். நம்ம ஊருக்காரரு ஜஸ்டிஸ் சந்துரு. அவர் யாரு? அவரு ஊறுகாய் மாமின்னு சித்தாந்த ரீதியா அந்த அம்மாவை கிண்டல் பண்றாரு. ஒரு டெக்கோரமே மெயின்டைன் பண்ண தெரியாத, இத்தனைக்கும் சுப்பிரமணியம் பாலாஜியோட ஒரு 500 தெரியாத 2 வீலர் பைக்ல உட்கார்ந்து போயிருப்பாரு. பாலாஜி ஹார்ட்கோர் RSSன்னு தெரியும். பாலாஜி நம்ம பௌதிக் பாலாஜி பல்வேறு விஷயங்களா பாலாஜியை பெட்டிஷனரா வச்சே அவர் தான் அந்த இதுக்கு ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பர் கேஸ், அந்த கேஸை நடத்தினதே ஜஸ்டிஸ் சந்துரு தான், அவர் அட்வொகேட்டா இருந்தபோது. ஆனா அவரே கழுத தெரிஞ்சு கட்டருமான கதையா அவர் என்ன சொல்றாரு? இப்ப இந்து விடாது, கோவில் நோ 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 நோ, பண்பாடு கலாச்சாரம் நான்சென்ஸ். இந்த லெவல்ல தான் அவங்களுடைய திங்கிங்லாம் இப்படியே டிட்ரேஷன் பாருங்க. அப்ப ஹரிபரந்தாமனை நம்ம என்ன சொல்லலாம்? அதே மாதிரி ஜோசப் விஜய்க்கு ஏதோ ஒரு கேஸுக்கு அவங்க வராங்க. ஆனா அந்த செந்தில்குமார் என்ன சொன்னாரு? அந்த செந்தில்குமார் ஜோசப் விஜய்க்கு கடுமையான அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு. அப்ப ஏன் அதுக்கு விமர்சிச்ச அந்த ஜோசப் விஜயோட அணில் குஞ்சுகளை விடுவிடா போய் தேடி போய் கைது செஞ்ச இந்த திராவிட மாடல் ஆட்சி TR பாலுவையும் திருமாவளவனையும் அந்த பத்திரிகையாளர்னு ஒரு பையன் இருக்கானே, பட்டையா திருநீர் வேற போட்டு, அவன் பேர் என்ன, நியூஸ் நெல்சன் ஜேவியர், அவனையும் அண்டா சிந்திலையும் இவங்களெல்லாம் ஏன் இன்னும் கைது செய்யல? TR பாலு பாராளுமன்றத்திலேயே அவருக்கு ஒரு முத்திரை குத்தி பேசுறாரு. இல்லை, இப்போ அதில் எனக்கு ஒரு சின்ன இதுன்னா, இப்போ GR சுவாமிநாதன் அவர்களை ஒரு சங்கி RSS ஜட்ஜுங்கிறாரு. அதாவது பை ப்ரொஃபஷனாக அவர் சொல்றாரு. இவங்க பை ப்ரொஃபஷன் இவங்க சாராயம் காய்ச்சற, ஐ மீன் பிரிவரிஸ் வச்சிருக்கிறவங்க. இல்ல சாராயம் காய்ச்சறவங்கன்னா சொல்லணும், சாராய வியாபாரின்னு தான் சொல்லணும் சார். அப்படி எதிர்கட்சியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு MP யாராவது ஏஞ்சி, நம்ம ஆளுங்களே ஏஞ்சி, எல் முருகனே ஏஞ்சி, அண்ணே உங்களை சாராய வியாபாரின்னு நான் சொன்னா நல்லா இருக்காதுன்னு பேசாதீங்கன்னு. நான் எச்சக்கலைக்கு எதிர்கலை இருந்தாதான் இவங்கெல்லாம் அடங்குவாங்க. இதை தாண்டி நான் இன்னொன்னு சொல்றேன். நாம நீதிபதியா பார்க்கிறோம். நமக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தவனை கூட நம்ம செந்தில்குமாரே பல்வேறு விஷயங்கள்ல இது பண்ணா கூட, இன்னொரு ஜட்ஜு ஆனந்த் வெங்கடேஷ் நினைக்கிற ராஜானனுக்கு எதிராக தான் இது பண்ணாரு. நாம ஒன்றும் அவரை நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட் பார்ட்டோட போனமே தவிர நீதியை விமர்சிக்கிறமே தவிர நீதிபதியை விமர்சிக்கல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அவரை தேவையில்லாதெல்லாம் எடுத்து பேசி இப்போ செய்யும் போது அங்க ஒரு DSP அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர் பேர் என்ன, இனிகோ திவ்ய அல்போன்ஸ். அப்ப நாம அவரை அவர் பிஷப் ஹவுஸ்ல இருந்து வந்தாருன்னு நம்ம சொன்னா அது சரியா இருக்குமா? எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு அருவருப்பான விஷயமா இருக்கும். இது பிஷப் ஹவுஸ்ல இருந்து வருதா? அப்படிதானே நம்ம சொல்ல முடியும். ஏன் பாக்குறவங்க எப்படி வேணா எடுத்துக்கிட்டோம், அவங்க இதுக்கே விட்டுருவோம், நம்ம இதுக்கு போய் பொழிப்புரை எழுத வேண்டாம். ஆனா நாமளும் இந்த மாதிரி பேசணும்னா அப்ப எல்லாரையுமே நீங்க பிராண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த வில்சன் சீனியர் அட்வொகேட், சீனியர் கவுன்சில் கோர்ட்ல தீர்ப்பு வேற மாதிரி கொடுத்தாங்க, வெளியில இல்ல அது கருத்து தான் சொன்னாங்க, கருத்து தான் ஜட்ஜ்மெண்ட்லயே வந்துருச்சு எல்லாம். இவங்க மொத்த வாழ்க்கையே பொய், புழுகு, புரட்டு, பித்தலாட்டம், இதுதான் திராவிட மாடல். இதுல TR பாலுவுக்கு நல்ல வேளையாக கிரண் ரிஜிஜு ஏந்திரிச்சு பதில் கொடுத்தோட இல்லாம தேவையில்லாம நீதிபதியெல்லாம் இங்க விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இதை அவை குறிப்பில் நீக்குங்கன்னு சொல்லிட்டாரு. முத்தாய்ப்பா இன்னொரு ஒரே ஒரு விஷயம், இங்க இருக்கிற பயலெல்லாம் ஸ்டாலின் லெட்டர் எழுதணும், அவர் இம்பீச் பண்ணணும், சொல்லண்டா, சொல்லிதான் பாரு, ஏன் உன் தலைவனுக்கு சொல்ல, உன் தலைவனுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா நீ பண்ண சொல்லு பார்ப்போம். 2 நாட்களாக என்னதான் இந்த திருப்பரங்குன்றம் இந்த பரபரப்பு இருந்தாலும் நம்ம அரசியலை நம்ம அவ்வளோ எளிதாக கடந்து விட்டு செல்ல முடியாது. அது சில காமெடிகள்லாம் கூட இருக்கும், அதை நம்ம சீரியஸாக எடுத்து தான் இங்கே பேசி ஆகணும். ஒரு 95, 110 தொகுதி வரைக்கும் கூட நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் காங்கிரஸ். பட் அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி ஒரு 39 தொகுதியை வரையறை பண்ணி வச்சுருக்கோம். இதை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது ஒரு குழு. இது ஒரு பக்கம். இப்போ அந்த காங்கிரஸ்லேயே ராகுல் காந்திக்கு வலதுகரமாக செயல்படக்கூடிய நவீன் சக்கரவர்த்தி, நான் இவர் சொல்லி தான் அந்த ஓட்சோரியெல்லாம் அவர்
பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்தவர், நடுரோட்டில் நிற்க வச்சவர் இவர் தான். இவர் வந்து இப்போ விஜயோட தனியாக எங்கேயோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படிங்கிற ஒரு செய்தியும், ஒரு சில ரொம்ப சீனியர் மோஸ்ட் காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் பேக்டோரில் எஸ்ஏ சந்திரசேகரோட அப்படி பேசிகிட்டு இருக்கிறது மாதிரி, ஏன் காங்கிரஸ் தலையை ஸ்டாலினிடமும் வாளை விஜயிடமும் காட்டி கொண்டு இருக்கிறார்கள்? விலாங்கு மீன் ஒவ்வொரு இடத்துல ஒன்று இந்த மாதிரி பண்ணுறது பேர் விலாங்கு மீன். ஒரு விதத்தில் காங்கிரஸ் இந்த மாதிரி நடந்ததுன்னா உண்மையிலே நம்ம சந்தோஷம் பண்ணணும். ஏன்னா அரசியல் சித்து விளையாட்டில் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் எனக்கு வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி சொன்னதான் நினைவுக்கு வருது. நம்மள்கிட்ட வந்து சீசன்டு பொலிட்டீஷியன்ஸ் நிறையா வரணும். அப்போ விசி சுக்லாலாம் இருந்த நேரம், சரத்பவார், விசி சுக்லா, அப்புறம் இந்த மத்திய பிரதேஷ் சிஎம் ஒருத்தர் இருந்தார், சின்ன பொண்ணை கூட கல்யாணம் பண்ணாரு, என்டி திவாரி இதான் கவர்னர் ஆனவர். அவர் திவாரி காங்கிரஸ்னு தனி கட்சியை வச்சிருந்தாரு. திக் விஜய் சிங் அவர் தான் திடுக்னு பல பேர் இதெல்லாம் சொல்லுவார். திக் விஜய் சிங் இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட கல்யாணம் பண்ணாரே நீங்க சொல்லியிருந்தா எனக்கு புரிஞ்சிருக்கேன். இல்லைங்க, எது நம்மளுக்கு உடனே எது ஞாபகம் இருக்குமோ சின்ன பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணியிருந்தாரு. போய் இப்படிலாம் கூட நடக்குமா, கலிகாலமா இருக்கே அப்படின்லாம் நான் கூட ஃபீல் பண்ணியிருக்கேன். கலிகாலம்ங்கிறதுனாலதான் நடந்தது. அதனால அண்ணாச்சி வந்து அப்போ சொல்லுவார், நம்ம வந்து அவ்வளோ நம்மளுக்கு எதிர்கட்சி, நம்மளுடைய சித்தாந்த எதிரி அவங்க, அப்படிலாம் இருந்தால் கூட நம்ம சீசன்டு பொலிட்டீஷியன்ஸு நல்ல இன்டெப்த்தாக இருக்கக்கூடியவங்க, அவங்க உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம அண்ணாச்சிட்டே அதை கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அவருடைய வார்த்தைகள்லையோ இதுலேயோ கண்டுபிடிக்க முடியும். அவர் அந்த மாதிரி சொல்லும்போது நாங்கள் அவர்கிட்டயே சொன்னேன், யாரே என்னங்கண்ணே அப்படின்னு, நீங்கள் நினைக்கிறீங்க தம்பி அப்படின்னு. அப்புறம் பல்வேறு நிகழ்வுகள், அதுவும் 2G டயத்துலலாம் நான் சொன்னேன்ல தம்பி அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அதுவும் பாருங்க, மேல் மாடியில் இது நடக்குது, ரைடு, அங்கே மேலே ரைடு என்கொயரி. அதாவது அருள் முருளில் இருந்து அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து தயாளு அம்மையார்கிட்ட விசாரணை. அந்த அல்சைமர் அவங்களுக்கு நினைவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து 200 கோடி கடன் வாங்குறதுக்கு கையெழுத்து போட தெரியும். அவங்களுக்கு வீட்டுக்கு வரவங்க யாருலாம் தெரியும். அவன் வயசானம்மா, நம்ம தாயாரை நம்ம சொல்கிற மாதிரி தான். அதுவும் சரி விடுங்க, அது அரசியலில் போய் அவங்களே இழுக்க வேணாம். அவங்கள கூப்பிட்டாங்க, விசாரணை, ரைடு எல்லாம் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கூட்டணி. அது உண்மையிலேயே காங்கிரஸ் கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜாக்பாட் அடிச்சாங்களா 63 தொகுதின்னா சும்மா. அண்ணா 63ல எத்தனை ஜெயிச்சாங்க? நான் ஜெயிக்கிறேன் தோக்கிறேன் அதெல்லாம் வேறடா, குர்ரா நீ எனக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி மிரட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி ஈவிகே இளங்கோவனை ஒரு 2-3 தடவை சந்திச்சேன். நான் ஒரு தடவை அவரை கேட்கவே கேட்டேன், ஏங்க டிவியில் ஒரு மாதிரி சொன்னீங்க, அப்புறம் அதையே மறுத்து பேசுனீங்க, இப்போ என்ன கருத்து சொல்கிறீங்க, இப்போ ஏன் அதை நோண்டுறேன்னாரு. புதிய தலைமுறையில் பேட்டி எடுத்தாங்க. அப்போ என்ன சொன்னார், உங்களுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாதான் நீங்களாம் அடங்கு வைக்கலான்னு. அதாவது இப்பொழுது சன் டிவியில் இருக்கக்கூடிய குணசேகரன் அப்போ அங்கே இருந்தார். எல்டிடிக்கு ஆதரவாக தமிழ் எழுத்துக்கு சம்மந்தமாக பேசும் பொழுது, நீங்களாம் செப்பரேட்டிஸ்ட் சப்போர்ட்டர்ஸ், ரைடு வரும் அப்படின்னு சொல்லி போய் ஒரு 10-12 நாளில் ரைடு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்கும்போது அவர்கிட்ட ரொம்ப சகஜமாக பேசலாம். அதாவது சித்தாந்த ரீதியாக வேற, அவர் ரொம்ப சகஜமா பேசலாம். இல்லை, அது இன்னும் சகஜமா பேசலாம், அது வேற. அண்ணன் திருநாவுக்கரசு, ஈவிகேஎஸ், டாக்டர் செல்லகுமார், அதெல்லாம் காங்கிரஸ்ல நிறைய பேர்கிட்ட நம்ம மனம் விட்டு நிறைய பேர்கிட்ட பேச முடியும்னு வச்சுங்க. அவர்கிட்ட கேட்கும்போது, ஈவிகேஎஸ்கிட்ட கேட்கும்போது, அதை ஏன் அப்போ நோன்ற, நீ என்னைக்காவது ஒரு நாள் நீ இதை பற்றி பேசுவ, அதனால அதை வானான்ட்டாரு. அப்போ அது இல்லைன்னா இல்லைன்னு சொல்றதுக்கு போறாரு. அதனால கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து தான் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள்ல, அதுவும் எம்ஜிஆர் காலத்திலேயே கூட காளிமுத்து ஒரு பக்கம் காங்கிரஸை ஏசுவார். அவர் வந்து காங்கிரஸ்காரங்கள எங்கள் ஊரில் சின்ன உடையார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஹார்ட்கோர் காங்கிரஸ். அவர் காளிமுத்துன்னே சொல்ல மாட்டார், காளிமுத்துன்னு தான் சொல்லுவார் அவர். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் காங்கிரஸை ஏசினா கூட எம்ஜிஆர் ஒரு பக்கம் சாட்படல் பண்ணிகிட்டே இருப்பார் காங்கிரஸ் கிட்ட. அந்த மாதிரி அரசியல் சித்து விளையாட்டில் மேலோங்கி இருந்த காங்கிரஸ், நாம் பார்த்து வியந்த காங்கிரஸ், அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனே அவங்கள பற்றி ஒரு மதிப்பீடு வச்சிருந்த காங்கிரஸ் ஒன்றுமே இல்லாமல் நிர்மூலமாக ஆயிடுச்சோன்னு நினைக்கும் போது, இன்னைக்கு வந்து திமுகவுக்கு அவங்க ஒரு சின்ன ஆட்டம் காமிக்கிறாங்க. ஆனால் இது வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அவங்க சந்தித்தது பட்னப்பாக்கத்தில் தான் சந்திச்சிருக்காங்க, நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து விஜய்கிட்ட
இந்த ஃபோனில் கரூர் சம்பவத்துல- சம்பவத்துக்கு ஃபோனில் பேசும்போது எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் பேசினாரு, ஸ்டாலின்ட்டு அவர் சொல்லிட்டு தான் பேசினார். அதை விட ஒரு கேவலம் ஒரு கட்சிக்கு உண்டா சொல்லுங்க? இன்னொரு கட்சி தலைவர்கிட்ட போய் பேசுறதுக்கு ஈவிகே இளங்கோவன் நம்மளுக்கு சித்தாந்த ஆதரவாளரா? பொழுதேனிக்கும் மோடியிலேருந்து எல்லாரையும் வண்டியா திட்டினவர். நாம் அவர்கிட்ட பார்த்து சகஜமாக பேசணும்னு எல்ஜியிலேருந்து பொன் ராதாகிருஷ்ணன், ராஜா அண்ணன்லேருந்து எல்லாருக்கும் தெரியும். அவங்க நீ ஏன் அந்த ஆள்கிட்ட பேசின அப்படின்னு அவங்களும் கேட்கல. ராஜா அண்ணனே கூட ஈவிகேஸை பார்க்கும்போது சகஜமாக தான் பேசியிருக்காரு. தமிழிசையும் சகஜமாக தான் பேசியிருக்காங்க. தேசிய தலைவர்கள் பார்க்கும்போது சகஜமாக பேசியிருக்காங்க. ஆனால் இது எப்பேற்பட்ட ஒரு கட்சிங்கிறத பாருங்க. இல்லைங்க, அவர் ஸ்டாலின் தகவல் தெரிவிச்சுட்டு தான் பேசினார் அப்படின்னா, அப்போ திமுகவோட தேசிய கிளை அப்படியே காங்கிரஸ் கட்சியா? அவங்களுக்கு தான் பிரிவினைவாதத்துக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க, பட்டியலினத்துக்கு தான் விடுதலை சிறுத்தையை வச்சுருக்காங்க, தொழிலாளர் பிரிவுக்கு கம்யூனிஸ்டுகளை வச்சுருக்காங்க, அப்புறம் வழக்கறிஞர் பிரிவுக்கு இல்ல தொழிலாளர் பிரிவா பாண்டட் லேபர்ஸ், பாண்டட் லேபர்ஸ் கொத்தடிமையாக தான் கம்யூனிஸ்ட் வச்சுருக்காங்க. அது தோமுசா வந்து அவங்க வேற இன்னும் அந்த எம்பியா கூட இப்போ தான் ரிட்டையர் ஆனார். அவங்களெல்லாம் நல்ல கொஞ்சம் கண்ணியமானவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வழக்கறிஞர் அணிக்கு தான் அவர் ஜஸ்டிஸ் சந்துரு, அப்புறம் அந்த இவர் இருக்காங்க. நம்ம நீதிபதி அணின்னு யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்கப்பா, ரொம்பல இழுத்து விடாதீங்க. நம்ம சொல்றது வழக்கறிஞர் அணி அப்படின்னு ஹரி பரந்தாமன் இவங்களெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேசிய பிரிவாக தான் காங்கிரஸ் கட்சியை வச்சிருக்கு அப்படிங்கிற அளவு தான் காங்கிரஸ்காரனே சொல்கிறான். இதை நான் சொல்லலை, முன்னாள் ரவுடி ஷீட்டர் செல்வம் தான் சொன்னது. இல்லை ராகுல் வந்து ஸ்டாலின்ட்ட தகவல் தெரிவிச்சுட்டு தான் விஜய்கிட்டே பேசினாரு. எப்பேற்பட்ட ஒரு மானங்கட்ட குழப்பு பாருங்க. அந்த கட்சி இன்னைக்கு மீண்டும் ரிவைவ் ஆகி இப்போ வந்து சீட் இதில் ஷேரிங் பற்றி பேசும்போது எங்களுக்கு 39 வேணும் 40 வேணும், இது எல்லாத்தையும் விட உச்சபட்ச காமெடி. கும்பகோணத்தில் 4 பேரை வச்சு ரயில் மறியல் போராட்டம் நடத்தினார் பாருங்க, KS அழகிரி. நாங்கள் 200க்கும் மேற்பட்ட இடத்துல நிற்போம், எங்களுக்கு 200க்கு மேலேயே நாங்கள் நிற்போம், ஏன் எங்கள்கிட்ட நாங்கள் நிற்க முடியாதா, ஜெயிக்க முடியாதா அப்படின்லாம் அந்த பக்கம் ஒரு பக்கம் அவர் பேசினார். கார்த்தி சிதம்பரம் ஒரு பக்கம் பேசுகிறாரு, ப. சிதம்பரம் ஒரு பக்கம் விலாங்கு மீன் மாதிரி அவரும் நடந்துக்கிறாரு. இவ்வளோ குழப்பங்கள் வர்றதுக்கு, இந்த குழப்பம் அடுத்த குழப்பத்துக்கு இது வித்திடுது. இது ரொம்ப நல்ல விஷயம். காங்கிரஸ் கட்சி இப்பயாவது கொஞ்சமாவது சொரணம் வருதான்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சியை இழந்த காங்கிரஸ், மானம் மரியாதையை இழந்த காங்கிரஸ், ஒருவேளை இது மூலமாவது கொஞ்சமாவது அவங்க உயிர்ப்பிச்சு வராங்களான்னு பார்ப்போம். நேற்று ஒரு ப்ரெஸ் கிளப்பில் ஒரு பரபரப்பான விஷயம் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் கிளப்பு ஒரு மீட்டிங், ப்ரெஸ் மீட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். யாருன்னா, மே 17 திவச இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, திருமுருகன் காந்தி, டேனியல் காந்தி. அது வந்து எப்படின்னா, திருப்பரங்குன்றத்துக்கு எல்லாருக்குமே புற போட்டிருப்பாங்க திமுக. அவங்கவுங்க வந்து ஒரு டைமில் வந்து குறைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. சில பேர் மீடியாலையும் சில பேர் சோஷியல் மீடியாலையும் குறைச்சிட்டு போகிறாங்க. அப்படி குறைப்பதற்காக ப்ரெஸ் கிளப்புக்கு அவர் வந்திருக்காரு. சரி, இவர் அப்படி என்ன தான் குறைக்கிறாரு, அதை நம்ம வீடியோகிராஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜனம் தொலைக்காட்சி, அவங்க இப்போ வந்து டிஜிட்டல் மீடியா மட்டும், யூடியூப் மட்டும் இல்லை, இதுலேயும் தான் இருக்காங்க, ஏர்லையும் வருது, மீடியாலையும். ஸோ அங்கே அவங்க மைக்கை பார்த்தோன்னே இவருக்கு டென்ஷன் ஆகுது. நீ வந்து சங்கி சேனல், இது RSS, நீ வேணா நாக்பூரில் நடத்திக்க, என்னுடைய ப்ரெஸ் மீட்லலாம் உன் மைக்கே இருக்கக்கூடாது அப்படின்னா. அவர் என்ன, இது நடக்கிறது ப்ரெஸ் கிளப்பில், நீங்கள் அங்கே தான் ஜனம் போன்ற தொலைக்காட்சிகள் வர வேண்டாம்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும். நான் இப்போ சொல்கிறேன், நீ எடு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வாக்குவாதம் நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த செய்தியை நீங்களும் முழுசா, அதற்கு பிறகும் ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த முழு ப்ரெஸ் மீட்டையும் பார்த்தேன். அது காமெடியின் உச்சபட்சம். அது வந்து வக்ரம், மன வெறுப்பு, இயலாமை, விரக்தி, அதன் வெளிப்பாடு தான் டேனியல் காந்தியோட ப்ரெஸ் மீட்டு. கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேலே போகிற ப்ரெஸ் மீட்டு. அதில் வந்து அந்த மாக்காயிக்கான்னு நினைக்கிறேன், அந்த இயக்கத்தில் இருந்து யாரோ ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஸ்டேஜில் கொண்டிருக்காங்க. அதில் மாக்காயிக்காவும் இன்னொரு ஏதோ ஒரு இயக்கம், ஏதோ ஒரு லெட்டர் பேடு, வழக்கில் என்ன கிழக்குமே இருக்கு, இந்த மேலே யாரோ ஒருத்தன் வந்து கூட வந்து கொண்டிருந்தாங்க. அதில் இதை பார்த்தோன்னே இதை எடுத்துகிற சொல்லு, இது சங்கி சேனல் அப்படின்னோடனே அந்த நிருபர் கேட்குறாரு, ஏங்க ப்ரெஸ் கிளப்பு, இது ப்ரெஸ் கிளப் உங்கள் இடமா இருந்தால் கூட பரவாயில்ல, ப்ரெஸ் கிளப்பு எல்லோரும் தாங்க வருவாங்க, ப்ரெஸ் கிளப்புங்கிறது எல்லா பத்திரிகையாளரும் உள்ளடக்கியது தான், இதில் RSS இதெல்லாம் கூடாது. இப்போ நான் நாளைக்கு என்ன சொல்கிறேன், நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்துடுது, நான் செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர் ஆகிடுறேன். அப்போ இல்லைங்க, சன் நியூஸ், கலைஞர் செய்தி, ஒருவேளை இவன் இருந்தான்னாக்க
கார்த்திகை செல்வன் இருந்தான்னா அவன் எந்த சேனல்ல இருக்கானோ இப்போ கார்த்திகை News கார்த்திகை 18. செல்வன் நியூஸ் 18, அதனால இன்னைக்கு நியூஸ் 18, அவன் எந்த சேனல் போனாலும் அவனை உள்ள விடாதீங்க. அதனால ரொம்ப பயாசரா செய்தி சொல்ற சேனல்லாம் நமக்கு வாசப்படியே ஏத்தாதீங்க, விடவே விடாதீங்க. அப்புறம் அந்த யூடாபர்ஸ் வேற நிறைய பேர் இருக்காங்க, திமுக புற போட்டு இருக்கக்கூடிய யூடாபர்ஸ், அவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி இவங்களெல்லாம் எங்கேயுமே எந்த செய்தியுமே கவர் பண்ண விடாதீங்க அப்படின்னு நான் சொன்னா அது ஜனநாயகம்வாங்களா பாசிசம்வாங்களா இல்லை பாராட்ட வேண்டிய விஷயம்வாங்களா? அப்போ இந்த பயலெல்லாம் கிளம்பி வந்து என்ன சொல்லுவான், நாங்கள் அன்னைக்கே சொன்னோம் பார்த்தீங்களா, பாசிச சக்திகள் கிளம்பி விட்டது, பாசிச சக்திகள் விருட்சம் போல் ஆலமரம் போல் வளர்ந்து விட்டது அப்படிலாம் இந்த பயலை வந்து வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு கதறுவானுங்க. நாம் ஒரு கற்பனையாக நம்ம சொல்றது அதுவே இவங்களால தாங்க முடியாது. அது ப்ரெஸ் கிளப்புங்கிறது எல்லா இடத்துக்கும் பொதுவானது. ஒருவேளை அண்ணா அறிவாலயத்தில் போய் நாள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தான்னு வச்சு டேனியல் காந்தி, அதை நம்ம யாரும் கேட்க போறல. ஜனம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது உன்னுடைய இடத்துல நீ யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு சொல்ற ரைட்ஸ் உனக்கு இருக்கு. நீ பொது இடத்துல இருக்க, அதுவே நீ சொல்லக்கூடாது. ஏன்னா அண்ணாமலையோ பண்ணையார் நயினாரோ இல்லை அண்ணன் ஹெச் ராஜாவோ பொன் ராதாகிருஷ்ணனோ நீங்க எந்த ப்ரெஸ் அப்படின்னு கேட்டாலே அதை எப்படி கேட்கலாம்? நீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் பதில் சொல்லுங்க, அதை நேம் அவுட் பண்ணக்கூடாது நீங்க அப்படின்னு அப்படியே பொங்கி வர இந்த கும்பல் இந்த பயலெல்லாம் இன்னைக்கு எங்க வாயை வந்து வாரைக்கு விட்டுருக்காங்களா லீவ் விட்டாங்களா எங்க வச்சிருக்கானுன்னே தெரியல இந்த பயலுக்கு. இவனுங்க நேத்துக்கு அத்தனை மீடியாக்காரனும் சேர்ந்து ஜனம் பக்கம் நின்று இருந்தா நியாயம். நீங்க புதிய தலைமுறை சுப்பையாக்கு அந்த கரிகாலன் ஒரு பையன், அவன் இயற்பெயர் வேற ஏதோ, அவன் வந்து வேற ஏதோங்கிறாங்க, அவனுக்கு தாய்மொழி, நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாம். கரிகாலன் மாதிரி ஆட்களையே கமலாலயத்துக்குள்ள விடும்போது நான் வந்து மீடியாவில் அன்னைக்கு இருந்த பிரசாத்துக்கிட்டையும் சரி, அன்னைக்கு நானும் இந்து முன்னணி இளங்கோவனும் கமலாலயத்தில் முதல் வரிசையில் உட்காந்து இவரோட ப்ரெஸ் மீட் அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டும் போது கரிகாலன் வந்திருந்தான். இதை விடக்கூடாதுன்னு சொன்னோன்னா தான் அப்புறம் தான் எடுத்தாங்க. அதுக்கு அடுத்த ப்ரெஸ் மீட்டில் தான் அண்ணாமலையே சொன்னார் இவங்களெல்லாம் இனிமேல் உள்ளே விடாத அப்படின்னு. அது நம்ம இடம். அதுக்கப்புறம் இப்போ திரும்பியும் வரானுங்க. இப்போ கூட ரங்காட்டை கூட நாம் இன்னும் பல்வேறு லிஸ்ட் அவுட் பண்ணோம், இந்தந்த சேனல் வந்தானா நீங்கள் விடாதீங்க, நீ ஏன் அவனை விட்ற அப்படிங்கிறாள். ஏன்னா நம்ம இடம், அதனால we can decide. அதோட இல்லாமல் இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து இவனே கிடையாது, அக்ரிடேட் மெம்பர்ஸே கிடையாது. இவங்கன்னா இந்து ராமோ நக்கீரன் கோபாலும் அவங்க பாஸ், அவங்க முதலாளி, அவங்க ஆண்டை, இவங்களுக்கு படி அளக்கும், இவங்களுக்கு பிச்சை போடும், இவங்க பொம்மை முதல்வருக்காக மனதை குளிர்விக்கிறதுக்காகனா இல்லை அந்த யூடியூபர்ஸ் வந்து இவங்க தான் மீடியா தான். அப்போ நம்மளும் மீடியா, நம்மளும் போய் அக்ரெடிஷன் வாங்கினோம், எனக்கும் மெம்பர்ஷிப் கொடு, எனக்கும் வீடு வாடகைக்கு ஒதுக்கி கொடு, எனக்கும் இன்சூரன்ஸ் கொடு, எனக்கும் பத்திரிகைக்காரருக்கு கொடுக்குற எத்தனைலாம் மீதி யூடியூபர்ஸ் கொடுக்குறியோ அத்தனை இதையும் எனக்கும் கொடு, நம்மளுக்கு கேட்க ரைட்ஸ் இருக்கு. அதனால திருமுருகன் காந்தி பேசுனது ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் ஜனமும் பொறுத்த வரைக்கும். பின்னாடி என்ன சொல்றான் அந்த ப்ரெஸ்ல, ஆக்சுவலா அந்த ஆளுக்கெல்லாம் நம்ம பப்ளிசிட்டியே கொடுக்கக்கூடாது, இருந்தாலும் இவங்க எவ்வளவு ஒரு விஷமத்தனமான கருத்தை சொல்றாங்க. அந்த ஆள் சொல்றான், ஹெச் ராஜாவோ பாண்டேயோ அவங்களுக்கு வந்து திருப்பரங்குன்றத்தை பத்தி முருகன் கோவிலை பத்தி என்ன பேச வேண்டிய என்ன அவசியம்? ராஜா அண்ணனை வந்து இந்த பையன் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அவருக்கு குலதெய்வம் மெலட்டூர் பக்கத்துல இருக்கிற ஐயனார் கோவில், அவருக்கு குலதெய்வம். சர்மான ஏதோ நினைச்சிட்டதுனால இவங்களே சொல்றானுங்க, இவங்களே இது பண்ணிக்க வேண்டியது, பேசிக்க வேண்டியது. அவர் பாண்டே வந்து தன்னை என்னைக்குமே தமிழ்காரன்னு சொல்லிக்கிட்டதே கிடையாது. நான் பீகாரி தான்டா, ஆனா எனக்கு தமிழ் தெரியும். இவனை விட அந்த அவருக்கு நிறைய தமிழ் தெரியும், நல்ல தமிழ்னு தெரியும். அதுல வந்து தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் எல்லாமே அத்துப்படி அவருக்கு. தெய்வத்தமிழ், தமிழுக்கு உரம் சேர்த்த இந்த இது தெய்வத்தமிழ்ல அவருக்கு வந்து மிக அற்புதமா அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த பயல்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது வேணா வாட்டிக்கன் போடுற பிச்சையை தான் இந்த பயல்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த டேனியல் காந்தி மற்றும் இந்த இவங்களுக்கு பொறுக்கி திங்கிற பயல்களுக்கு. இவனை என்ன சொல்றான், அவங்க என்னைக்காவது காவடி எடுத்திருக்காங்களா, பாப்பான் என்னைக்காவது அளவு, அதோட அடினாதான் அதான் பாப்பான் அளவு குத்திருக்கானா, பாப்பான் காவடி எடுத்திருக்கானா? நான் அளவு குத்தினா எத்தனை பிராமணனை நான் காமிக்கணும், காவடி எடுத்த எத்தனை பிராமணனை நான் காமிக்கணும். இவர் ஏற்கனவே சுதந்திர போராட்டத்துல இந்த பிராமணர்களும் ஆயுதம் தாங்கிய ரெவல்யூஷனிஸ்டா இல்லை அப்படின்னாரு. மிலிட்ரியில வந்து பிராமணர்கள் இல்லை, அவங்களாம் பயப்படுறவங்க, துப்பாக்கியை தூக்க மாட்டாங்க. பைத்தியக்கார பயலுங்க. யோகா பண்றது இன்னொரு அந்த தோசை மதிமாறன் உருட்டின கதை தான். யோகா என்ன உடல் உழைப்பு இல்லை, அதனால அவங்க யோகா பண்ணாங்க. அப்ப கருணாநிதி யோகா பண்ணாரு,
என்ன அப்ப அவரும் வந்து பார்ப்பனர்ல சேர்த்துட்டாமல் இருக்கு. இவனுக்கு எல்லாமே லூசு பயலுக. மொத்த கும்பலே நம்ம இவங்கள்ட்ட போய் பார்த்தோம்னா ஒரு மனநோயாளிகள் கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் இந்த பயலை பத்தி பேசினாலே வரும். இவன் என்ன சொல்றான், எங்க குடும்பத்துல கூட தான் திருப்பரங்குன்றத்துல போய் சாமி கும்பிடுறோம், எங்க குடும்பத்துலலாம் யாரும் ஒன்றும் சொல்லியே, இவங்க குடும்பத்துல போறாங்களா? நான் என்ன கேட்குறேன், கந்த சஷ்டி கவசத்தை ரொம்ப கேவலமா ஒரு பையன் விமர்சிச்சிருந்தான். அப்ப நீ ஏன் பேசல? உன் குடும்பத்துல சாமி கும்பிட போறவன அவங்க கும்பிடுற சாமியும் அந்த சாமியை புகழ்ந்து பாடுற ஒரு பாட்டையும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஆத்ம பலம் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டை கந்த சஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தி ஒரு தற்குறிப்பைய எங்க பிறந்தோன்னு தெரியாத அகதிகள் முகாம்ல பிறந்த பைய மாதிரி ஒருத்தன் வந்து விமர்சிச்சுட்டு போனான். அந்த பைய விமர்சிக்கும் போது உன் வாயை நீ எங்க வச்சிருந்த? ஐ மீன் வாடகைக்கு விட்டுருந்தியா, இல்ல யாராவது கொடுத்த வாழைப்பழத்தை நீ வாயில வச்சிருந்தியா பேச முடியாம? என்ன காரணம்? இது வந்து சிறு தெய்வம் பெருதெய்வம் அப்படின்னு பேசுற இந்த பயலுக முந்தா நாள் நாம இங்க பேசணும். திண்டுக்கல் கருப்பசாமி கோவில், கருப்பசாமி தானே, ஏன் பேசல நீங்க? அப்ப கருப்பசாமி கும்பிடுறவங்க எளிய மனிதன் தானே, எளிய மனிதனுக்காகவும் பேச மாட்டேன். அங்க அப்பொழுது பாஸ்டர் கொடுத்த அப்பத்தை வாயில் வைத்திருந்தேன். அது எல்லா இடத்துலயும் ஏதோ ஒண்ணு வாயில வச்சுக்கிறானு இந்த பயிலுவ. இந்த மாதிரி ஒரு அயோக்கிய ராஸ்கல்ஸ் இங்க வந்தா நாங்க கும்பிடுறதெல்லாம் சிறு தெய்வம், நாங்க வந்து நடுகள் வழிபாடு. சரி, தமிழ் கடவுள் முருகன், அதுக்கும் ஆர்எஸ்எஸ் சங்கிகளுக்கு என்ன சம்பந்தம்? டே, ஆர்எஸ்எஸ் சங்கி தான் திண்டுக்கல்லையும் போராடுறான், மதுரையிலையும் போராடுறான். நீ என்னடா பண்ண? நீ வந்து இத்தனை நாளா அப்ப விட்டதெல்லாம் புருடா தானே. அப்ப நீ யாருக்கு ஆதரவா இருக்க? அந்த இஸ்லாமிய அமைப்புகளே அமைதியா இருக்கான். அந்த இது சொல்றான் பாருங்க, மேல இருக்க, அது பேர் என்ன, சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்ற, அவனே போய் கிளைம் பண்ணல. நீங்க தானடா வந்து இந்த நீதிபதியை மாத்தணும், நீதிபதியை இம்பீச் பண்ணணும், விட்டா நீதிபதியை கைது செய்யணும்னு இந்த ராஸ்கல் சொல்லுவானுங்க போல இருக்கு. இந்த அயோக்கிய கும்பல் பைத்தியம் முடிச்சு இது பண்றானுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நாம இன்னும் கொஞ்சம் வலுவா ஆக ஆக இவனுங்க அத்தனை பேரும் சட்டையை கழிச்சிட்டு நர் ரோட்ல அலைவான்னு நினைக்கிறேன். காதலன் படத்துல கிளைமேக்ஸ்ல இந்த பரத் ரோட்ல போவான் தெரியுமா, திண்டுக்கல் ரோட்ல போன அந்த மாதிரி இந்த பயலெல்லாம் போறானுங்க. 2 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியாவிற்கு வந்திருக்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது. 2 நாடுகளுக்கும் பரஸ்பர நம்பிக்கையுடன் கூடிய ஒரு நீண்டகால நட்பு எங்களுக்குள்ளார இருக்குது. 2 பேரும் மனம் திறந்து நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் பேசிக்கொள்வோம். இந்தியாவை குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியை யாரும் அழுத்தம் கொடுத்து அவரை அடிபணிய வைக்க முடியாது அப்படிங்கிறத பாயிண்ட் பிளாங்காக நியூஸ் சேனலுக்கு அவர் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, பெட்ரோல் எங்களுக்கு வாங்குறாங்கன்னா எங்கள்கிட்டேருந்து அணுசக்திக்கு தேவையானது அமெரிக்காவே எங்கள்கிட்டேருந்து வாங்குதா, நீ வாங்கலாம், இந்தியா எங்கள்கிட்டேருந்து வாங்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் பேசியிருக்காரு. இதன் மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வெஸ்டர்னோ யூரோப்போ மோடியை வந்து அடிப்பணிய வைக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? அவர் சொன்னது சத்திய வார்த்தை. ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாட்டின், அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணியாத ஒரு நாட்டை, சீனாவை விட இன்றளவும் மிக வலிமையாக இருக்கக்கூடிய ரஷ்யாவின் அதிபர் இப்படி சொல்லியிருக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது, நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனால் வீக்கான பிரைம் மினிஸ்டர்னு ராகுல் காந்தி அவரை சொல்றாரு. அவரு என்ன நினைப்பாரு, ஜனிசட் கலவரம் வந்து ஊரெல்லாம் பத்தி எரிஞ்சு இந்த ஆட்சியே ரொம்ப ஷேக் ஆகி இந்த ஷேக்கத்தை நான் ஓடி போன மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்து இப்போ இந்த முகமதா, அவர் பேர் என்ன, யூனுஸ், அந்த மாதிரி ஒரு பப்பட். இவர் மன்மோகன் சிங் எப்படி பிரதமராக இருந்தார், ஏன் இவ்வளவுலாம் சுற்றி வளைச்சி பேசுவானே. மன்மோகன் சிங்கை கேவலப்படுத்தணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை, இவங்க தான் அவரை கேவலப்படுத்தினாங்க. இவங்க கேவலப்படுத்தினாங்க. அவர் நிற்கும் போது கூட தோலை தட்டி கூப்பிட்டு அந்த அம்மாவே இவர் தான் எனக்கு நான் வச்சிருக்கிற பிரைம் மினிஸ்டருங்கிற லெவலில் அவங்க பல வெளிநாடு டிக்னிட்டரிஸ்க்கு அறிமுகப்படுத்தினா நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருந்தால் ராகுல் பாராட்டுவார். ராகுல் பாராட்டாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். ராகுல் ஏசினா ஏசப்படுபவன் நல்லவன், ராகுல் பாராட்டினா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ இவர் பிரதர்னு சொல்றாரு ஸ்டாலினை, அதனால தான் நம்ம பாராட்டுறாரு. அது நல்ல வேலை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க. இப்போ தமிழ்நாட்டில் திமுக யாரையாவது பாராட்டிச்சுன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஒன்று பிரிவினைவாதியாக இருப்பான், இல்லை நக்சல் ஆதரிக்கிறவனாக இருப்பான், இல்லை அவன் ஊர் அடித்து ஒலையில போடுறவனாக இருப்பான், இல்லை நம்பர் 2 வியாபாரம் செய்கிறவனாக இருப்பான், இல்லை சாராயம் காய்ச்சிறவனாக இருப்பான், அவன் இல்லை ஒரு மோஸ்ட் அன்எத்திக்கல் ஃபெலோவாக இருப்பான், இல்லை அன்ரூலி எலிமெண்ட்டாக இருப்பான், இல்லை ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக இருப்பான்.
இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் திமுக பாராட்டும். அவங்க என்னைக்காவது யாரையாவது நல்லவங்களை பாராட்டி நீங்க பாத்துறீங்களா? ரொம்ப ரேர். அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. ஜெயலலிதா நம்மளுக்கு ஒன்றும் ஜெயலலிதா வக்காலத்து வாங்கி நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு வச்சுங்க, எங்களுக்கு சமமாக நின்று போரிட்டவர் அவர் அப்படின்னு பெருமை பீத்திப்பானுங்க. நீங்கள் வாழக்கூடாது என்று தான் நினைத்தோமே தவிர வாழக்கூடாது என்று இந்த மாதிரி இவனுக்கு பைத்தியம் மாதிரி ஏதாவது உருட்டிட்டே இருப்பானுங்கன்னு வச்சுங்க, இவனுக்கு லூசு பயலுங்க. அந்த மாதிரி இப்போ வந்து ராகுல் கற்றாரே காமுறுவர். அதனால ராகுலும் ஸ்டாலினும் ஒரு திராசின் 2 தட்டுகள், ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். இதுல புத்தினை வந்து நான் இன்னும் கொஞ்சம் வியந்து போய் பார்க்குறேன். கார்ல அழைச்சிட்டு போய் பேசி அந்த சம்பவம் இப்பதான் 2 மாசம் இருக்குமா, கார்ல வந்து சைனாவுக்கு போயிட்டு வந்தோம். சைனால நீங்க வெளியில இருந்து பேசினா கூட இது வரும்னு சொல்லி மோடிக்கு சில குறிப்புகள்லாம் கொடுத்து எச்சரிக்கையும் செஞ்சு காஷன் பண்ணி ஒரு உற்ற சகோதரன் மாதிரி நடத்தினவர் இன்னைக்கு சொன்ன இன்னொரு வார்த்தை, நான் என்னுடைய எல்லா விஷயங்களையும் மோடிட்ட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டேன். இந்த போரோட ஆரம்ப காலத்திலேருந்து நான் இப்போ இது வரைக்கும் எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நாம் இப்போ நீங்களும் நானுமே இருக்கேன். நான் காலையிலேருந்து எங்கே போனேன், யார்கிட்ட ஃபோனை பேசினேன்னு உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் கௌதம்கிட்ட சொல்லுவீங்க, இல்லை இந்த ஜெயஸ்ரீகிட்ட சொல்லலாம், இல்லை உங்கள் வீட்டம்மாட்ட சொல்லலாம், யார்கிட்டையாவது சொல்லலாம். நீங்கள் அதை வச்சு நான் கிண்டல் பண்ணலாம், ஏதாவது ஒன்று இது பண்ணலாம். சாதாரணமாக இருக்கக்கூடிய நானே வந்து உங்கள்கிட்ட என்னதான் பேசினா கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக நான் இருக்கேன். ஆனால் புத்தின் அந்த எச்சரிக்கையெல்லாம் இல்லாமல் எந்த அளவில் அவர் மோடியை நம்பி ஒரு சாதாரண மனிதர்களுக்குள்ளேயே பரஸ்பரம் நம்பிக்கை எவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு அது எவ்வளவு நாள் எடுக்குங்கிறதெல்லாம் தாண்டி மோடி எப்பேற்பட்ட ஒரு ஆளுமையாக இருந்தால் உலகத் தலைவர்களுடைய நம்பிக்கையை பெற்றிருப்பார் பாருங்க. சீனா அதிபரும் இங்கே வந்தார், நமக்கு எதிரி நாடு தான். ஆனால் வந்து 2 நாள் இங்கே வந்து சென்னையில் இருந்து மகாபலிபுரத்துக்கு வந்து மோடியோட பல்வேறு விஷயங்களை பேசி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டெஃப்யூஸ் ஆச்சு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை இருக்கும்போது கூட உக்ரைன்ட்ட நம்ம சில விஷயங்களை நம்மளால சாதிச்சுக்க முடியுது. ரஷ்யாட்டையும் நம்ம குரூட் ஆயிலேருந்து எல்லாம் வாங்கி அவங்கள்ட்டையும் நம்மளால நாளை வரைக்கும் ரஷ்யா நம்மளுக்கு உற்ற தோழனா இருக்கான். இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் ஈரானுக்குமே பிரச்சனை நடக்குது. இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை, இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை. அதுல வந்து இஸ்ரேல் நமக்கு நட்பு நாடு. இஸ்ரேல் என்ன சொல்றான், நீ காஷ்மீரை என்கிட்ட 24 hours கொடு, நான் இந்த பயலோட என்ன பண்றேன் பாருங்கிறான். எனக்கு கூட ஒரு ஆசை, இது ஒரு 24 hours இல்லை, ஒரு மாதம் இஸ்ரேல்கிட்ட கொடுத்து ஏன் காஷ்மீர் மட்டும் நம்ம பாரத நாடு முழுக்க சல்லடையாக சலிச்சு தேசபக்தர்கள்லாம் இங்கே இருக்கட்டும். இந்த தேச விரோத சக்திகள் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ரோஹிங்கியாக்களுக்கும் இங்கே திங்கிறது கக்குஸ் போகிறது எல்லாம் இங்கே, ஆனால் விசுவாசம் வேற எங்கேயோ இருக்குல்ல, அவனெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடு. ஒன்று போய் நீ வெஸ்டர்ன் காட்டில் வச்சுப்பியோ காசாவில் வச்சுப்பியோ அது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நமக்கு ஆசைகள் இருக்குது, ஆசை இருக்குது, தாசல் பண்ண அதிர்ஷ்டம் இருக்குது, கழுத மேய்க்கன்னு காலம்தான் நம்ம பதில் சொல்லணும்னு வச்சுங்க. இஸ்ரேல் ஒரு பக்கம் நமக்கு நல்ல நட்பு நாடாக இருந்தால் கூட நம்ம பாலஸ்தீனா எங்களுக்கு நீண்ட நாள் நட்பு நாடு. நான் சாதாரண சுயம் சேவக் கடைநிலை சங்கி நானே அப்படி நினைக்கும் போது மோடிக்கு அது தெரியாதா? பாலஸ்தீனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நல்ல பாமா மாறும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமையா இருக்கும். இருந்தாலும் பெரிய மனசோட அவங்களையும் அரவணைச்சு ஈராக் அவங்கள்ட்டையும் நெகோஷியேட் பண்ணி என்னென்னலாம் நம்ம நாட்டுக்கு தேவையானதை எடுத்துக்க முடியுமோ அதனால தான் உலகத் தலைவனாக இன்றைக்கு ஒப்பற்ற தலைவனாக நரேந்திர மோடி உருவாகியுள்ளார். அதைக்கு புத்தினே சாட்சி, புத்தின் வாயாலேயே இன்றைக்கு அதை ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துள்ளார். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.